108 இடங்களை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய இதை போக 107 இடங்களில் ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நான் இன்னொரு முறை மக்களை சந்திக்க போறேன்னு சொல்கிற அளவுக்கு குறைஞ்சபட்ச அரசியல் தெளிவற்றவர் அல்ல விஜய். எந்த அரசியல் சார் இவ்வளவு தூரம் 100க்கு மேல வந்த பிறகு விட்டு கொடுப்பாங்க? 90 வச்சுக்கிட்டே கலைஞர் ஆட்சி பண்ணலையா? நீங்க ஆளுங்கட்சியான பிறகு அந்த கூட்டம் கூட்டமா வந்து சேரதான் செய்வாங்க. ஏன்னா கொள்கைங்கிறது யாருக்குமே கிடையாது, தாவேக்கா உட்பட. எந்த கட்சியிலிருந்தும் எங்கள் இயக்கத்தில் இணையலாம். எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து இணைந்தால் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரட்டும். அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ போய் சேர்றாங்களான்னு பாருங்க. நீங்க நான் ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது. விஜய் சேர்க்கிறாரு குறிப்பா அண்ணாதிமுக கலந்து. காரணம் யாரு? சாட்சாத் எடப்பாடி தான். இந்த கொரோனாவை மீறி இவங்களோட கட்சி உத்தரவை மீறி 25 பேர் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு கோபத்தை தலைமைக்கு ஏற்படுத்த. இல்ல பிரச்சனையே அங்கேதானே. கொரோனா உத்தரவு போட்டீங்க, கொரோனாவை எங்க தேர்ந்தெடுத்தீங்க? எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்கிறேன். எடப்பாடிட்ட பதிலே கிடையாது. விஜயபாஸ்கர் சேர்ந்த அன்னைக்கெல்லாம் கூட பர்வேஷ்க்கு அவருக்கு நிறைய முதல்லாம் இருந்துச்சு. ரொம்ப டிலே ஆனதுக்குலாம் காரணம் சொன்னாங்க. அவர் தான் அந்த செலவு ஃபுல்லாவே எனக்கு ஏத்துக்கிட்டாரு. அது விஜயபாஸ்கருடைய ஸ்டைலுங்க. அண்ணாமலை இப்போ ஒரு கட்சி தொடங்க போறாருல, ஒரு அமைப்பு தொடங்கிட்டார்ல, அதுவே பெருசா இல்லை. அங்கே ஒன்றும் இல்லை, இங்க ஒரு துண்டை போட்டு வைப்போன்னு தான் ஆன்லைன்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே தவிர அப்படி அண்ணாமலை என்ன கொள்கையவே சொல்லல. எதை நம்பி அவர்கிட்ட போறாங்க? நியூஸ் கபேக் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழக அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த பக்கம் பார்த்தா எதிர்கட்சிகள்லாம் குதிரை பேரம் தாவேக்கா அரசு பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு, இந்த பக்கம் திமுகவினர் மீதும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் தம்பி எல்லாம் சம்மன் கொடுத்திருக்காங்க, லுக் அவுட் நோட்டீஸும் எல்லா ஏர்போர்ட்லயும் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சூழல் போயிட்டு இருக்கு சார்? ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இந்த தேர்தல் முடிவுகள் வந்த நாள்ல இருந்தே அரசியல் புரிந்தவர்களுக்கு, அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதையெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு. நான் குதிரை பேரங்கிறது ஒரு கொச்சையான, கடுமையான, வெளிப்படையான வார்த்தையா இருக்கலாம். இந்த அரசை அமைப்பதற்கு, அந்த அரசை நிலையானதாக மாற்றுவதற்கு சில ஏற்பாடுகள் அப்படின்னு விஜய் ஒரு முதல் நாள்ல இருந்து சில விஷயங்களை தொடங்கினார் இல்லையா? அங்கேயே அந்த பேரங்கள் தொடங்கிடுச்சு. வேற வழி இல்லை, விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லையே. 108 இடங்களை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய இதை போக 107 இடங்களில் ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நான் இன்னொரு முறை மக்களை சந்திக்க போறேன்னு சொல்கிற அளவுக்கு குறைஞ்சபட்ச அரசியல் தெளிவற்றவர் அல்ல விஜய். யார் தான் விட்டு கொடுப்பா? அவரும் அரசியல்வாதியாக மாறிட்டார்ல. எந்த அரசியல்வாதி சார் இவ்வளவு தூரம் 100க்கு மேல வந்த பிறகு விட்டு கொடுப்பாங்க? 90 வச்சுக்கிட்டே கலைஞர் ஆட்சி பண்ணலையா? அதனால வேற வழி இல்லை. அதனாலதான் அந்த கொள்கைகள், அந்த தூய விஷயங்கள் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் யாரை விமர்சித்தோமோ அவர்களை ஆதரித்தவர்களை இணைத்து கொண்டு கூட இந்த அரசு அவர் அமைச்சார். அவருடைய அந்த விட்டு கொடுக்கறதுன்னு டீசெண்டாக சொல்லலாம். இறங்கி வந்து வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு அவர் முயற்சி எடுத்ததன் பலனாக அதிமுக பலவீனப்பட்டு கிடந்த அதிமுகவை சாதுரியமாக கையாண்டு அதில் பாதிக்கும் அதிகமானோரை தன் பக்கம் இழுத்ததன் மூலமாக தன் அரசுக்கு சுமார் 125 140 கிட்ட ஆதரவு வச்சிருந்தார். அந்த 25 கூட விட்டுருவோம், குறைஞ்சபட்சம் 123 125 பேர் இந்த தோழமை கட்சியினுடைய ஆதரவோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் பிரிஞ்சு வந்தவங்க கூட மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி டெக்னிக்கலா இன்னைக்கு அவங்க அதிமுக எம்எல்ஏவே மாறிட்டாங்க. அப்போ அதோடு அவர் நிறுத்திட்டு இருந்திருக்கணும். யாரும் என் கட்சிக்கு வராதிங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. வளர்கிற கட்சிக்கு புதிய வரவுகள் நல்லதுதான். நீங்க ஆளுங்கட்சியான பிறகு அந்த கூட்டம் கூட்டமா வந்து சேரதான் செய்வாங்க. ஏன்னா கொள்கைங்கிறது யாருக்குமே கிடையாது, தாவேக்கா உட்பட. திமுக, அதிமுக யாருக்கும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள்லாம் குறைஞ்சு போய் பல வருஷங்கள் ஆகி போச்சு. ஆனா கொள்கை கூட்டணியா தானே திமுக கூட்டணி இருந்தது. சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த கொள்கை கூட்டணி ஒரே நாள்ல ஏன் சுக்குநூறா உடைஞ்சிச்சு? அங்கே போன பிறகு அந்த கொள்கையெல்லாம் மறந்துட்டு சில கடுமையான வார்த்தைகள் ஏன் வருது? அவ்வளவு கொள்கைக்காக உடனிருந்தவர்களை திமுக ஏன் அவ்வளவு தூரம் கையை முறுக்குச்சு அப்படின்னு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் ஆக்வர்டாகவும் இருக்கும். அதை விட்டுருவோம். அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான். அப்படி தனக்குன்னு இந்த அரசு தன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதை நிரூபித்த பிறகும் அந்த தோழமை கட்சிகள் மீது முழு நம்பிக்கை வைத்து இவர்கள் கடைசி வரை நம்மோட இருப்பாங்க அப்படின்னு ஒரு நவுத்திட்டு போறதை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அதிமுகவில் சிலருடைய பதவி ஆசை உண்மைன்னா கூட அப்படி வர்றவங்கள 1-2 நிறுத்தி இருந்தா கூட, அப்புறம் 2 பேர் போயிட்டாங்க, அவங்க சீட்டு கொடுக்க போறாங்க, 4 பேர் போயிடுச்சு சீட்டு திருப்பி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து அதே நடைமுறையை பின்பற்றி எம்எல்ஏக்கள் வருவதை விஜய்க்கு தெரியாமல் இது நடந்துச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. விஜயோட ஒப்புதலோடு தான் ஆதவோ புசி ஆனந்தோ அதை அந்த இணைப்பு விழாவை நடத்துவாங்க. இது ஒரு வகையான குதிரை பேரம் தான். அவர்கள் 1000 சொல்லி மறுத்தாலும் இதை யாரும் மறுக்க முடியாது. அவரே அப்படி பண்ணும்போது இது மாதிரியான அரசியலில் கரை கண்ட திமுக, அதிமுக, பிஜேபி சும்மா இருப்பாங்களா? பிஜேபின்னா என்ன சார், ஒரு எம்எல்ஏ அவங்க என்ன சார்? மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல்
இங்கே எந்த ஒரு அரசியல் காய் நகர்த்தலும் நடக்காது, நடந்தால் வெற்றி வராது. ஏன்னா ஒரு கீ மேனாக இருக்க போகிறவர் ஆளுநர் தான். தொங்கு சட்டமன்றம் என்று ஒன்று அமைந்த மாநிலத்தில் இயல்பாகவே வலுவான ஒரு மெஜாரிட்டி வச்சிருக்கிற மாநிலத்திலே கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஆட்கள் தான் பிஜேபி. மம்தா கண்ணில், ஸ்டாலினை பல நேரங்களில் பண்ணவங்க தான். இப்படி ஒரு பலவீனமான அரசு இருக்கிற போது அது கவர்னருடைய ரோல் இன்னும் கொஞ்சம் முக்கியமாகும். மீன்ஸ் மத்திய அரசுடைய ரோல் இருக்க தான் போகுது. ஸோ அவர்களுடைய கண்ணசைவோ ஒப்புதலோ இல்லாமல் இங்கே எந்த கட்சியும் சேஷ்ட பண்ண முடியாது. அப்போ இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தான் பிஜேபி அந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கிறேன் மறைமுகமாக. இல்லாட்டி ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன சார் மீதி ஒரு 117 பிடிச்சிருவாங்களா சார், அவங்க ஆட்சியா சார் கேட்கறது இல்லை. சில சேஷ்டைகளை வேடிக்கை பார்ப்பதும் குதிரை பேரம் தான் அதுக்கு ஆதரவு கொடுப்பது தான் அர்த்தம். அப்போ விஜய் மட்டுமே குய்யோ முறையோன்னு கத்துறதுல அர்த்தமே இல்லை. நீங்க ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணீங்க, இவங்க இறங்கி அடிச்சா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சொன்னாங்க. அரசியல் அப்படிதான். ஓ எங்க ஆட்கள் மேலே கை வைக்கிறியா? பாஜக, அதிமுக இவங்களும் குதிரை பேரத்துல ஈடுபட்டால் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்றேன். அதைத்தான் விஜய் எச்சரிக்கையா எடுத்துக்கணும். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, நாம மட்டும்தான் நடத்த முடியும் நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. எரிச்சலுக்கோ கோபத்துக்கோ ஆளானால் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ கூட இந்த ஒரு கருத்தில் உடன்பட்டு இப்படி பண்றவரை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது அரசியல் எல்லாமே வாய்ப்புள்ள விஷயங்கள் தான். அது முதல் சீண்டல விஜய் தொடங்கிட்டார். அதிமுக வர்றவங்களுக்கு எல்லாம் இடைத்தேர்தல சீட்டுங்கிற ஒப்புதலோடு தான் அவங்க போறாங்க. நான் சொல்றேன் சார், இவர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கட்டும், எந்த கட்சியிலிருந்தும் எங்கள் இயக்கத்தில் இணையலாம். எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து இணைந்தால் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரட்டும். அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ போய் சேர்றாங்களான்னு பாருங்க. எதுக்கு சார் அவங்க போவாங்க? போக மாட்டாங்கல்ல. அப்ப ஏன் அந்த அறிவிப்பு வர மாட்டேது? அப்போ நீங்க குதிரை பேரத்தை மறைமுகமாக அந்த கேட்டை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கீங்க. பேரம்னு இல்ல, ரைட், அது பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறியா? அப்படி ராஜினாமா பண்ணிட்டு இணைகிற அதே கேண்டிடேட்ஸ்க்கு மறுபடியும் சீட்டு கிடைக்குமா? 90% கிடைக்கும்னு தான் நமக்கு தோணுது. அது கேண்டிடேட் அறிவிக்கும் போது பார்த்துருவோமே. இன்னொன்னு சொல்லிட்டேன், என்ன சார் நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க சார், நானும் அதை மன்னிப்பு கேட்டு ஆமா சார் நானும் தப்பா தான் கணக்கு போட்டேன்னு சொல்லுவேன். எப்போ இந்த 7 தொகுதியில ஒரு தொகுதி விஜயோட தொகுதி, அவர் தாவேக்காக கொடுக்கட்டும். இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்கல்ல, 6 பேரை விட்டுட்டு தாவேக்கா ஆட்களுக்கு கொடுக்கட்டும். அப்பயும் நான் சொல்ல, இனிமேல் அந்த எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்க புதுசா யாரும். இருக்கிற எம்எல்ஏ பத்தி எப்படி சார் விட்டுட்டு வருவாங்க? அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது சார் அவங்க அந்த மாதிரி போறாங்க. அப்படி நீங்க செய்ய துணிச்சிட்டீங்கன்னா இன்னொரு முறை வேறு கட்சி இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க சார், உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அது நடந்திருந்தா கூட எனக்கு அது அதிர்ச்சியாவே தெரியல. புரியுதுல? ஏன்னா நீங்க அந்த விளையாட்டு தொடங்கிட்டீங்க, அவங்களும் ஒரு வேளை தொடங்கிட்டாங்கன்னு தோணுதல்ல. வீதிக்கு வந்தாதான் நமக்கு தெரியும். இல்ல அது புஷ்ன்னு கூட போயிடலாம். யாருப்பா இவ்வளவு காலத்துல செலவு பண்ணிக்கிட்டு நாங்களும் கூட்டு பார்த்தா ஒருத்தர் வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு கம்முன்னு போகலாம். சத்தம் இல்லாமல் நம் காலுக்கடியிலேயே கூட ஒரு பூகம்பம் உருவாகி கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன் நான். தொங்கு சட்டமன்றம் அமைகிற மாநிலங்களில் இது போன்ற கட்சி தாவல்கள், குதிரை பேரங்கள் தவிர்க்க இயலாது. வெக்கப்பட்டுக்கிட்டனாலும் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல ஆளுங்கட்சி அதை வைக்கணும். எதிர்கட்சிகள் ஒருவேளை அதுக்கப்புறமும் சேட்டை பண்ணாங்கன்னா கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். அதில் யாருமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த நடவடிக்கை தொடர்பாக இப்போ டிஎம்கே மீது டிவிகே வழக்கு தொடுத்திருக்கு, கைது பண்ண போறாங்க, 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக, பாஜக, திமுக 3 கட்சிகளும் ஒரே நாளில் ஆளுநரை சந்திச்சு அவங்களும் புகாரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிமுகவினுடைய கோபத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு தான் அந்த பெயின் இருக்கும். அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் ஒருத்தரே எழுதிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில பேர் போதா சொல்றாங்க, சிவி சண்முகத்தை பேசியே முடிச்சிட்டோம்னு நேத்தெல்லாம் ஒரே வதந்தியா கிடக்கு. வதந்தினோட சொல்லக்கூடாது, நடந்த ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த சிவி சண்முகத்தை படாத பாடுபடுத்துறவர் எடப்பாடி தான். நீங்க நான் ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது. விஜய் சேர்க்கிறாரு குறிப்பா அதிமுக வந்து காரணம் யாரு? எடப்பாடி, சாட்சாத் எடப்பாடி தான். அதோட சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா இந்த கட்சி கரையுது. ஏன் கரையுது? எப்படி ஒருத்தர் தைரியமா வந்து வலை வீசுறாரு. அம்மா எங்கள் கடவுள், அதிமுக அந்த தலைமை கழகம் எங்கள் கோவில் அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் அப்படியா நாங்களா எப்ப சொன்னோம்னு சொல்ற அளவுக்கு டெய்லி போய்கிட்டு இருக்காங்களே. இதை இந்த நிமிடம் வரை வேடிக்கை பார்க்கிற எடப்பாடி தான் முதல் காரணம் இந்த தாவல்களுக்கு. அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, அவர் இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. அவங்க ஏன் சார் போறாங்க? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட என்ன கேட்டார்? மாவட்ட செயல்பதி எடுத்து நான் போய் ஓட்டு போட்டோம், கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல், மன்னிப்பு கேட்டோம், இந்தாங்க லெட்டர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். அவங்கவுங்க வச்ச பதவியில் இருக்க விடுங்கன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் செவி மடுக்கவே இல்லை. அதனால தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நத்த விசனாலும் வேலுமணியும் அப்படி போகிற அளவுக்கு அவங்க ஒன்றும், அதாவது என்ன சொல்கிறது, அவருடைய வயது அல்லது அவருடைய முதிர்ச்சி காரணமாக இருக்கலாம், அரசியல் முதிர்ச்சி. எல்லாரும் செய்கிற தப்ப நம்மளும் செய்யணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்பட தங்கமணி போன்றவர்கள்லாம் ஒரு 9 பேர் கடிதம் எழுதினாங்கல்ல, துணை பொதுச்செயலாளர் பதவியில் நீங்கள் எங்களுக்கு அமர வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அந்த பதவி வேண்டான்னு எழுதினாங்க. ஏற்கனவே இருந்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளரை ஒரு பகுதி தான் ஏற்கனவே அதுவும்
கிழக்கு மாவட்ட செயலாளர். அதை நீங்க விஸ்வநாதன் எடுத்துட்டு வேற ஆளை போட்டு நடத்த முடியும். விஸ்வநாதன் இருக்கிற அளவுக்கு பண்ண முடியுமா? வேலுமணி எடுத்துட்டு வேற ஆளை போடுறீங்க. தொண்டாமுத்தூர்ல சேம வேலுசாமி அந்த ஏரியாவுக்கு நினைக்கிறேன் ரைட்டு ஒரு எக்ஸோ மாவட்ட செயலர் போறீங்க. வேலுமணி மாவட்ட செயலர் இருந்து தொண்டாமுத்தூரை கட்டுப்படுத்தினா எப்படி இருக்கும்? அது உள்ளிட்ட சட்டமன்றத்துக்கு 2, 3, 4 ஒரு எக்ஸோ போட்டா வேலுமணியுடைய ஆதரவாக எந்த அளவுக்கு புது மாவட்ட செயலருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க சார்? விராலிமலை பாஸ்கர் எடுத்து நீங்க யாரை சார் போட்டு நடத்துவீங்க? ஒட்டுமொத்த கட்சியை வலிச்சு எடுத்துட்டு போயிட்டார் சார் அவர். நிர்வாகிகள் ரீதியா நான் சொல்றேன். தொண்டர்கள் எவ்வளவு தூரம் தேர்தல் நடந்தாதான் தெரியும். அதே விராலிமலைக்கு இடைத்தேர்தல் நடந்தாதான் விஜயபாஸ்கர் கன்னத்தில் அறைகிறார்களா இல்லை மாலை போட்டு வரவேற்கிறாங்களா அரசியல் ரீதியா நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜிக்கு பிறகு ஒரு தொண்டர்கள் நிர்வாகிகளை இவ்வளவு கணிசமா அழைச்சிட்டு போன 2வது நபர் விராலிமலை விஜயபாஸ்கர் தான். ஆனா ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் யார் காரணம்? இல்ல எடப்பாடி பழனிசாமி மீது தவறுகள் இருக்கு, இன்னும் அவர் அதை இன்னும் பரிசீலனை பண்ண மாட்டாரு, எல்லாம் சரி அப்படின்னாலும் இந்த கொறடாவை மீறி இவங்களோட கட்சி உத்தரவை மீறி 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு கோபத்தை தலைமைக்கு ஏற்படுத்தும். இல்ல பிரச்சனையே அங்கேதானே. கொறடா உத்தரவு போட்டீங்க, கொறடாவை எங்க தேர்ந்தெடுத்தீங்க? எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. எடப்பாடி அந்த பதட்டம், கோபம், ஆவேசம் என்ன இவ்வளவு சீக்கிரத்துல நம்மளை தூக்கி போட்டாங்களே. 47 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, 30 பேர் சிவி சண்முகனிக்கு போயிட்டாங்க சார். 17 பேர் தான் பக்கம் இருந்தாங்க. நான் போய் தலையை எண்ணி பார்க்கல. லெட்டராகவே எடப்பாடி கொடுத்தாரு, எனக்கு இந்த 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருகிறார்கள், என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக அறிவியுங்கள்னு. அந்த ஒரு லெட்டர் தான் முதல்ல போகுது. ஃபர்ஸ்ட் ஆவணம் அதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் எல்லாம் போய் நான் தான் எங்க அணியினுடைய கொறடான்னு விஜயபாஸ்கர் கொடுக்குறாரு. எங்களுக்கு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு லெட்டர் கொடுக்குறாங்க. இப்படி 2 லெட்டர் தான் ஆவணமா போச்சே தவிர எத்தனாம் தேதி காலையில 10 மணிக்கு தனுசு லக்கணத்தில் இத்தனை மணி இந்த டைம் போட்டல எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கல. அதைத்தான் இந்த கட்சி மாறி எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த போது அவங்க கேட்ட ஒரே கேள்வி, பெட்டிஷன்ல ஆர்குமெண்ட் வர்ற போது தெரியும், எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க. எடப்பாடிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா கூட்டம் நடக்கவே இல்லை. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தாதான் சட்டமன்ற கட்சி தலைவர் யாருன்னு வந்திருக்கும். அதுலயே பொருளாளர், செயலாளர், கொறடான்னு நியமிச்சிருப்பீங்க. நீங்களா லெட்டர் கொடுத்தீங்க, கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான். அதே மாதிரி அவங்களா லெட்டர் கொடுத்தாங்க, கொறடா விஜயபாஸ்கர் தான். அந்த பஞ்சாயத்தை இன்னும் தீரல. இன்னைக்கு வரைக்கும் சபாநாயகர் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற வரைக்கும், அந்த டிஸ்பியூட்டட் டே வரைக்கும் இவர் தான் அதிமுக கொறடான்னு ஒரு தீர்ப்பே சொல்லலை. அதனாலதான் இந்த விவகாரம் இவ்வளவு சுமூகமா மன்னிப்பு கடிதத்தோடு முடிஞ்சிச்சு. இல்லாட்டி கோர்ட்டு கேஸ் போனா 2 பேரும் இழுத்துக்கிட்டே கிடப்பாங்க. புரியுதுங்களா? சோ தப்பு தான். கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல தெரிஞ்சனால சார் அந்த 25 பேர் கடைசியா 30, 25 குறைஞ்சு அதுல சண்முகம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 24 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தது காரணம் என்ன? நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சனால மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்பதே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், அவரவர் பதவியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே ஒரு அறிக்கை விட்டார், யாரு பழைய பதவியை போட்டு விளம்பரம் பண்ணாதீங்கன்னாரு. அப்பவே அந்த ஒட்டுவதற்கு முன்னாக மீண்டும் உடஞ்சிடுச்சது மன ரீதியாக. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பேரு, வேலுமணியோ நத்த விஸ்வநாதனோ அவங்கெல்லாம் ஒரு ஒட்டுதலோட இல்லையே. கூட்டம் நடந்தா போக மாட்டாங்களே தலைமை கழகத்துக்கு. இப்படி பலவீனப்பட்டிருக்கிற அதிமுக தான் ஒரு வலையை வீசுறார் விஜய். அதனாலதான் முதல் காரணம் எடப்பாடி தான். ஆனா இவங்க சேர்ற எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சொல்ற ஒரே காரணம், புரட்சி தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சது தீய சக்தி திமுக வழிக்கு தான். அந்த திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாரு, அதை எங்களால தாங்கிக்க முடியும். 99% அது தொண்டர்களை, மக்களை ஏமாற்றுகிற செயல். ஏன்னா அந்த திமுக ஆதரவோடு அண்ணன் எடப்பாடியோ, அவங்க பாஷையில பேசுறேன், அல்லது திருமாவளவனை முதலமைச்சராக்கிய ஒரு அமைச்சரவை அமைந்தால் திமுக அங்கம் வகிக்கிறதா பேச்சு கடை முதல்ல இருந்தே வரல. அண்ணா திமுக அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 25ல எங்களுக்கு என்ன துறைன்னு கேட்டு பேச்சு நடத்தின ஆட்கள் தான் அந்த திமுகவோடு போனதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ற ஆட்கள். சிலதெல்லாம் சொன்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். பல பேரோட நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. அதுக்காக மேலோட்டமா கூட இதை சொல்லாம என்னால தவிர்க்க முடியாது. அதுக்கு மேல இதை கிளற வேண்டாம். இல்ல இப்போ இந்த மாதிரி காரணத்தை சொல்லி போறாங்க இல்லையா, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு மாற்றம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று ஒரு சலிப்பு இருந்துச்சு, இன்னொன்னு எடப்பாடிக்கு அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா அவர் மாறல, இல்ல ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க தாவேகாவுக்கு இந்த மாதிரியான காரணத்தை சொல்லி போகும்போது விமர்சனம் எப்படி வருதுன்னா, இதுவா தூய சக்தி, இதுவா மாற்று சக்தி? இல்ல நான் அதான் சொல்றேன், தூய சக்தி விமர்சனங்களை ஓப்பனா பேசுவாங்க. தூய சக்திங்கிற வார்த்தை இனிமேல் விஜய் சொல்லவே முடியாது. குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை சேர்த்துக்கிறீங்க, வாரிசு அரசியல் சொல்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் வாரிசுல திமுக சேர்த்துக்கிறீங்க. மதுவை ஒழிப்போல மதுபான விஷயங்கள்ல ரொம்ப கடுமையாக உடைக்கணும். மதுபான ஆலையினுடைய இயக்குனராக இருக்கிறவரே நேற்று கட்சியில சேர்க்கிறீங்க. தப்பு கிடையாது. ஒருத்தருடைய வாரிசா இருக்கிறனாலே ஒரு தனியா முடிவெடுக்கணும்னு தடை கிடையாது. தாவேக்கால சேரக்கூடாதுன்னு ஒன்றும் அரசியல் சட்டம் தடுக்கல. அந்த இளைஞருடைய, அது சந்தீப் ஆனந்தா இருக்கட்டும், இல்லை சிவாவுடைய பொண்ணு பையன் யாராவது இருக்கட்டும் சார், அது அவங்களுடைய உரிமை. நீங்க ஒரு வளர்ற கட்சியில அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். யார் வந்தாலும் சேர்த்துக்க வேண்டியதான். எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி எப்படி கட்டுக்கோப்பா நடத்துறீங்களோ ஒரு தலைவனுடைய ஆளுமை இருக்கு. கட்சி நடத்தல, ஆட்சி நடத்துறது மட்டும் இல்ல. ஆட்சி வந்தாச்சு, எவ்வளவு நாள் நடக்குதுன்னு ஒரு பக்கம் நடக்கட்டும், கட்சியை வலுவா ஆக்கிக்கிட்டே போகணும்ல.
அண்ணா சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டா எனக்கு பயமா இருக்கு, கட்சி என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குன்னு அண்ணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாண்டிங், நெருக்கம், தொடர்பு இதெல்லாம் குறையும், ஆட்டோமேட்டிக்கா குறையும். அண்ணா போன்ற ஆளுமைகளுக்கே அந்த பயம் இருந்த போது இப்பதான் அரசியல்ல முதலடி எடுத்து வச்சிருக்கிற விஜய்க்கு இது மிகப்பெரிய சவால். ஸோ கட்சியும் வலுப்படுத்த வேண்டிய நேரத்தில் வர்றவங்களை அவர் சேர்த்துக்கட்டும். பட் இந்த கொள்கை சார்ந்த இன்னொரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்த முடியாது. என்னைக்கு நீங்க காங்கிரஸுக்கு கடிதம் எழுதினீங்களோ அன்னைக்கே அந்த தூய சக்தியெல்லாம் தள்ளி வச்சிட்டீங்க. சில தனிநபர்களை பத்தி நான் பேர் சொல்லலாம், விமர்சிக்க விரும்பல. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களையும் நீங்கள் கூச்சமே இல்லாம சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு அறவே தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்ல. தூய சக்தி விஜய் தரப்புல சொல்றது, நாங்க எதுவும் குதிரை பேரம் நடத்தல, அதே போல விரும்பி வர்றவங்கள நீங்க இப்ப சொன்ன மாதிரி புதிதாக ஒரு கட்சி வர்றவங்கள அரவணைச்சு அவங்க அப்படிதானே சார் சொல்லுவாங்க. ஆமா, நான் பேரம் நடத்தினா 3வது சுட்டு பேரத்தின் அடிப்பு முடியும் போதுதான் எங்களால் அந்த இதை எட்ட முடிந்தது அப்படி அறிக்கை வரும். நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதான் சார். ஆனா யாருமே இப்ப போய் இணையர் எல்லாருமே அந்த மாற்று இணைப்பு விழாவில் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர் புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்க தலைமையில தான் போய் இணைகிறாங்க. இன்னும் கூடுதலா சி விஜயபாஸ்கர் சேர்ந்த அன்னைக்கெல்லாம் கூட பர்வேஷ்க்கும் அவருக்கு நிறைய முட்டல் மோதல்லாம் இருந்துச்சு. ரொம்ப டிலே ஆனதுக்குலாம் அது காரணம் சொன்னாங்க. அவர் தான் அந்த செலவு ஃபுல்லாவே அன்னைக்கு ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு மொத்த செலவும் இதெல்லாம் அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. அப்படிதான் இந்த இணைப்பு விழாவே அது விஜயபாஸ்கருடைய ஸ்டைலுங்க. அவங்களாம் அண்ணாதிமுக நல்லா சம்பாரிச்ச ஆட்கள், எதையுமே கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டாக்டர் விஜயபாஸ்கர். அது ஒரு பெருசா எடுத்து அந்த மரியாதை அதிமுகவில் இருந்த மரியாதை இவங்களுக்கு எல்லாம் இங்க கிடைக்கும். உதாரணத்துக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர்ல திரும்ப சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. அங்க மதியழகன் கொடுப்பாங்க, பேசாம போயிருக்க மாட்டார் அவர். அப்படி ஒரு ஒப்புதலை வாங்காமல் ஒரு அந்த நிபந்தனை விதிச்சு அதை ஏத்துக்கிறோன்ற ஒரு அந்த கருத்தை, அந்த வார்த்தையை வாங்காமல் எந்த விஜயபாஸ்கரும் போயிருக்க மாட்டாங்க. அப்படி போன என்ன சார், தாவேக்கானுடைய கொள்கையை மக்களிடம் எடுத்து செல்வதுதான் என்னுடைய ஒரே தலையாய பணின்ற ஒரே குறிக்கோளோட பேருக்காக இங்க எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறோம், அங்க விசில் நின்று ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆயிடுவோம். விஜய் மனசு வச்சா நம்ம மந்திரி ஆயிடலான்ற அந்த நப்பாசை அரசியல்வாதிகளுக்கே உரிய நப்பாசை தான். நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க பாரிலிருந்து பார்த்தா அவங்க செய்யற அரசியல் நல்ல அரசியல் தான். நீங்க விமர்சிச்சுட்டு போங்க வெளியில, மக்கள் இதை கவனிக்கிறாங்கிற அந்த ஒரு பயம் இருக்கணும். விஜய்க்கும் இருக்கணும், விஜயபாஸ்கர்களுக்கும் இருக்கணும். இல்ல இந்த தேர்தல் முடிவு இனிமே அதிமுகவுடைய நிலைமை அவ்வளவுதான். இனிமே தாவேக்காவுக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியா அவ்வளவு தூரம் வந்த பிறகு நம்ம அதிமுகவில் பயணிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு சில பேர் முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சில பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில பேர் என்ன நடந்தாலும் பிறகு நம்ம கட்சி அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டோட நீடிக்கிறாங்க. இப்போ ஒன்னும் காலம் கெட்டு போயிடல. ஆனா காலம் இப்படி நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எடப்பாடி திருந்துற மாதிரியே இல்லை. இப்போ ஒரு மனசு வச்சாருனா கூட சில விஷயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம், வர வருஷம் இல்லை அடுத்த வருஷமாவது இந்த கட்சி எழும்புறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி அறவே சிந்திக்க மாட்டேன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா இந்த அதிமுகவுடைய வீழ்ச்சியை எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களின் ஆன்மாவால் கூட தடுக்க முடியாது. இப்ப அவரும் சில ஆலோசனை கூட்டங்கள்லாம் போட்டு கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு தோல்விக்கான காரணம். அப்படி ஒரு 400 பேரை கூப்பிட்டோம்னா ஏன் 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னு அன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து அவர் தன்னைத்தானே தனக்கு நெருக்கமான ஒரு 6 பேர் வச்சு இன்னொரு கூட்டம் நடத்தியிருந்தாருன்னா நான் அவரை பாராட்டுவேன். அதை செய்யாத போது இந்த ஆலோசனை கூட்டங்களால என்ன பயன்? 400 பேரை கூப்பிட்டோமே ஏன் 200 பேர் வரலைங்கிற அந்த பிரச்சனை இல்லைன்னா, அதை பத்தி துளி கூட கவலைப்படலைன்னா இன்னும் எத்தனையோ ஆலோசனை நடத்த போறாரு. அதனால என்ன பயன்னு கேட்கிறேன். அவர் வரலையா, ராமசாமி எல்லாம் எடுத்துட்டு குப்புசாமி அறிவிப்பு அன்னைக்கு சாயங்காலம் வருது. ராமசாமி பத்தி ஒரு துளி கூட கவலைப்படலைன்னா எத்தனை ராமசாமி நீங்க இழப்பீங்க? ஒரு தலைவன் செய்கிற செயலாது அப்படிங்கிற அந்த கேள்வி வலுவாகிக்கிட்டே போகுது. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமியார் லீமா ரோஸ் அவர்கள் இன்னும் அதிமுகல தான் இருக்காங்க. அவங்க எதுவும் இந்த சைடு அவங்களுக்கு என்ன அதிமுக விமர்சனம் அங்க இருந்தாலும் வருது. இந்த அம்மா தான் வந்து அங்க அதெல்லாம் சும்மா கிடையாது. ஏன் சார் அவங்களுக்கு இப்ப அவங்களே அரசியலுக்கு புதுசு. அவங்க வந்ததுல இருந்து தான் பிளவு ஆரம்பம், இல்லாட்டி பழக்கவே தெரியாதாங்க. ஜெயலலிதா மரணம் அடைஞ்சதுல இருந்து ஒரு நாள் நிகழ்வு எடுத்து பாருங்க, என்ன கூத்து நடந்துச்சு, எத்தனை சர்க்கஸ் காட்சிகள். லீமா ரோஸ் அப்ப எங்க இருந்தாங்க? அரசியலே இல்லை. அது சும்மா அவங்களுடைய அந்த பணபலம், அவர் ஒரு கவனிக்க தகுந்த குடும்பம், சர்ச்சைக்கிடையில கவனிக்க தகுந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினர்ங்கிற முறையில தான் அவங்களுடைய நோக்கி இந்த கருத்துக்கள் வருதே தவிர அரசியல்ல அவ்வளவு பெரிய ஆளுமை எல்லாம் லீமா ரோஸ் கிடையாது. அதை அவரே விரும்ப மாட்டார். அவர் பல நேரத்தில் சொல்லியிருக்காரு, எனக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம். அவர் வந்துதான் தூண்டி விட்டார். அவர் தான் தன் பணபலத்தை வைத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எங்க கொண்டு போனாரு? தாவேக்கால கொண்டு சேர்க்கறக்கா? அதுக்கு அவசியம் இல்லை சார். அப்படின்னா முதல் நாள் அவங்க தான் போயிருப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அந்த முடிவு எடுக்கல. இல்லை அது போல தொடர்ச்சியா பார்த்தா அதிமுக வைகை செல்வன் அவர்கள் போய் இணைகிறாரு. அப்புறம் ஜெகத்ரட்சனுடைய மகன் திமுக சைடிலிருந்து பார்த்தா அவங்களுடைய மகன் சந்தீப் போய் இணைகிறாரு. திருச்சி சிவாவுடைய மகள் இணைகிறாங்க. இப்படி திமுக குடும்பத்தினரும் போய் அங்க சேர்றதை பாக்குறோம். வாரிசுகள் ஏற்கனவே அது விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லா வீட்லயும் 2 விஜய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இப்ப ரெண்டாம் பாரத ஆளுங்கட்சி ஆன பிறகு அந்த ஒரு விஜய் 2 விஜயா மாறிட்டு வருது. இல்ல அப்படி சொன்னதுக்கெல்லாம் உண்மை ஆயிட்டு இருக்குன்ற மாதிரியான
மீம் டெம்ப்ளேட்ஸும் வருது. என்ன காரணம்? இவ்வளவு பேர் இல்ல அந்த விஐபிகளுடைய வாரிசுகளை மறந்துருங்க. பொதுவாகவே எந்த ஒருவரும் தாங்கள் இருக்கிற இயக்கத்தில் கொள்கை பிடிப்போடு இருக்கிற அந்த பாண்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இனிமேல் அண்ணாமலை இப்போ ஒரு கட்சி தொடங்க போறாருல, ஒரு அமைப்பு தொடங்கிட்டார்ல, அதுவே பெருசா இல்லை சார். அங்கே ஒன்றும் இல்லை, இங்க ஒரு துண்டை போட்டு வைப்போன்னு தான் ஆன்லைன்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே தவிர அப்படி அண்ணாமலை இன்னும் கொள்கையவே சொல்ல. எதை நம்பி அவர்கிட்ட போறாங்க? ஏதோ ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எந்த நேரமும் உடையலாம், வலுப்பெறலாம். ஒரு குரூப் நீடிக்கலாம், ஒரு குரூப் திரும்ப வெளியே வரலாம், கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அது உடையலாம், இல்ல ஆச்சரியப்படுற அளவுக்கு வளரலாம். நான் சொல்றது அந்த கட்சியே தொடங்க இருக்கிற அந்த அண்ணாமலை தொடங்கி வேறொன்று இருக்கிற திமுக வரைக்கும், நடுவில் அண்ணா திமுக மற்ற இயக்கங்கள்லாம் இருக்கு. எந்த கட்சியிலுமே இந்த காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் அமைகிறது குதிரை கொம்பாயிட்டு வருது. அதனால இந்த தாவல்கள்லாம் எனக்கு பெருசா ஆச்சரியமும் அளிக்கல, அதிர்ச்சியும் அளிக்கல. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆதாய அரசியலாக மாறி போயிடுச்சு. அரசியலே ஆதாயம் தான். சுயநலம் பிடித்தவர்கள் தான் அரசியல்வாதிகள். அப்படி இல்லைன்னா அரசியல்வாதி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பெர்சன்டேஜ் கடந்த காலங்களில் குறைவா இருந்தது. கொஞ்சம் கொள்கைக்கும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. போனா போதுப்பா, கொஞ்சம் கொள்கையை கொஞ்சம் வைங்கப்பா அப்படின்னு. இப்ப அதெல்லாம் சுத்தி வலிச்சு எடுத்து அங்கிட்டு தள்ளிட்டு, இது எதுக்கு தேவையில்லாம இங்க இருக்கு, தள்ளி வைங்கிட்டு அப்படின்ட்டு முழுக்க சுயநலம், தன்னலம் அந்த மாதிரியாக கலந்துட்டுச்சு அரசியல்.